அதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சில்க் த்ரெட் வரணும். ஓகேவா? சில்க் த்ரெட்டில் டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரேக் ஆகிடும். அதனால முதல்ல இந்த வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ரைட் சைட் கோடாக வந்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பாப்லின் கிளாத்தில் எப்படி வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது, அது என்னென்ன டிசைன்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நெட் கிளாத்தில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போடுறேன். சரியா? இப்போ வந்து பாருங்கள், நார்மலாக இப்படி எடுக்கிறோம். மொத்தம் பாருங்கள் 1 2 சில்க் த்ரெட் வந்து நம்ம 2ஆக எடுத்ததுனால நம்மளுக்கு 2ஆக வருதா. இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. பாருங்கள், எப்பவும் போல் எடுக்கிறோமா. இது நான் கீழே அந்த முடிச்சு விட்டுட்டேன். இந்த பெரிய த்ரெட்டு மட்டும் என் கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இறக்குறோம். ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே வரீங்க. திருப்பியும் இறக்குறீங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே வரீங்க. திருப்பி வரீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சு போட்டு பழகுங்க. நார்மல் பாப்லின் கிளாத்தில் போட்டு பழகுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நம்ம குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதில் நிறைய டவுட், உங்களுக்கு என்னென்ன டவுட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து தெரியுதுங்களா, நான் செயின் ஸ்டிச் வந்து எப்படி சில்க் த்ரெட்டில் போடுறேன்ட்டு. இதை நெட் கிளாத்தில் போடாதீங்க, பாப்லின் கிளாத்தில் போட்டு பழகுங்க. ஏன்னா நெட்டில் அது டேமேஜ் ஆகிடும் நீங்கள் இழுக்கும் போது. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இழுக்கும் போது அந்த த்ரெட்டு வந்து இங்கே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இறக்குறேன்னா ஒரு சுற்று, சின்னதாக ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே வந்த பிறகு அந்த த்ரெட்டு வந்து ஊக்கில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். ஓகேவா? அது ஊக்கில் இருந்தால் டேமேஜ் ஆகும். திருப்பி பண்ணி பாருங்கள், அந்த த்ரெட்டு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல கிடையாது, இந்த இடத்துல மேலே இருக்குது. அப்படின்னு நமக்கு வந்து த்ரெட்டு டேமேஜ் ஆகாது, ஊக்கும் உடையாது. சரியா? ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ணாட்டு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணாட்டு தெரியாதவங்க இதை வந்து நம்ம நார்மல் எண்ணாட்டு போட்டோம், இதில் எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சேம் அதே தான். இது ஃபஸ்ட்டு லூப்பு இறக்குறோம், செகண்ட் லூப் எடுக்கிறோம். இதை அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு இங்கே த்ரெட்டில் மாட்டுறோம். ஓகேவா? மாட்டிட்டு பொறுமையாக இப்படி இழுக்கணும். அவ்வளோதான், எண்டு நாட்டு வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி போட பழகிக்கோங்க. ஓகேவா? பாப்லின் கிளாத்தில் போடுங்க. இது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. டெய்லி நான் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த குரூப்லேயும் நீங்கள் போட்டு எங்கிட்ட டவுட் கேட்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து